பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும், பாருங்க. இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவான் 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். 13ஆம் தேதி வரைக்கும் மீன வீட்டில் இருப்பார். 14ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். இது சூரியனுக்கு உச்ச வீடு. மேச வீடு சூரியனுக்கு உச்ச வீடு. குரு பகவான் ஆல்ரெடி இந்த மாத இறுதியில தான் பயிற்சி ஆவார். அது வரைக்கும் அந்த ரிஷபத்தை தான் இருப்பார் அவர். செவ்வாய் பகவான் கடகத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அது நீச்சம் சொல்றது, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சனி பகவான் ஆல்ரெடி மார்ச் 29 மாறிட்டாரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 1 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம சனி மீன வீட்டில் இருக்கிறதா வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா சனி பகவானே ஒரு ஸ்லோ பிளானட் தான், மெதுவா நகருங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு கிரகமும் ஒரு வீட்டுல நகரத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயணத்தை, அதனுடைய வேகத்தை நடத்தும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ராகு ஏப்ரல் லாஸ்ட் மே மாசம் தான் வருவாரு. ஆனா இப்பவே கும்பத்துல இருக்கிற மாதிரி அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் கிரகங்களுடைய பயிற்சியே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப டீப்பா போனா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம பேசுறதே கோச்சார பலன்கள் தான். சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் 20% தான். ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்க இண்டிவிஜுவல் ஜாதகம் தான் கரெக்டா இருக்கும். அதனால நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். பொதுவான பலன்கள் இந்த மாசம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு. ரைட். இந்த மாசம் என்ன விசேஷம் அப்படின்னா, 11ஆம் தேதி பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் அப்படின்னா முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம். பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், நல்ல விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடக்கூடிய நமது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அந்த முருகன் அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி தமிழ் சித்திரை வருடப்பிறப்பு, வருஷ பிறப்பு, விசுவாவுச வருஷம் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த தமிழ் புத்தாண்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கணும்னு உங்களுக்காக நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாயை வேண்டுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அட்சய திருத்தியை. அட்சயம்னா அள்ளக்கூடியது, வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்க மலரும் சொல்றது. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான சுப பொருள் எது வாங்கினாலும் வளரும். இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு கிட்டக்கே போக முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லை வேற ஏதாவது சுப பொருட்கள் வீட்டுக்கு வாங்குங்க. அந்த அட்சய திருதிய வாழ்த்துக்களும் நம்மளுடைய யூடியூப் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அடுத்த நேயர்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்க. எனக்கிட்ட யாராவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள விரிவாக போவோம். மீண்டும் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதங்கள், இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கு சந்திரனை போடுறதுக்கே இடம் இல்லை. இங்க 13ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வேற. அப்போ இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 கிரகம் இங்க இருக்கு. மீன ராசிக்கு ராசியிலே யார் இருக்கா? 6 கிரகம் இருக்கு. ஒரு சேர் இருக்கு, இல்ல ஒரு கார் இருக்குன்னா அதுல 2 பேர் உட்காரலாம்னா 6 பேர் உட்கார்ந்தா எப்படி உட்கார முடியும்? உட்காரவே முடியாது. ஒரு பெஞ்ச் இருக்கு ஸ்கூல்ல, அதுல 5 பேர் உட்காரலாம். அப்படின்னா 10 பேர் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? உட்கார முடியாது. அப்படிதான். ஒரு லிப்ட்ல 5 பேர் நிக்கலாம்னா 15 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த மாதம் 6 கிரக சேர்க்கை இந்த ஏப்ரல்ல. ஆமா, அது என்ன சார் செய்யும் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் தான். ஏற்கனவே 7.5 சனி, 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், கோவம் கோவம் கோவம். சனி இருக்காரு வேற, 12 கூடையவர், தூங்க விட மாட்டாரு. சூரியன் அங்க இருக்காரு, டென்ஷனை கிளப்பி விடுவாரு. சூரியன் இவருக்கு நல்லவர் இல்லை, 6ஆம் வீட்டு கிரகம், அவரு ராசியில இருக்காரு. சுக்கிரன் அஷ்டமாதிபதி, அவர் இருக்காரு. ஆமா, எல்லாம் இருந்தாலும் ராகு ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்தையும் விரிவுபடுத்துவார். நல்ல விஷயத்தையும் விரிவுபடுத்துவாரு, தவறான விஷயத்தையும் விரிவுபடுத்துவாரு. ஆக இந்த மாதத்துல
கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். கடன் கொடுக்கறது வாங்குறது, வரவு செலவு, குடும்ப வாழ்க்கை, வேலை பார்க்குற கம்பெனி, அரசியல், ஆன்மீகம், அரசாங்கம் எல்லா விஷயத்திலையும் பதஷ்டப்படாம, அவசரப்படாம, டூ வீலர் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது டென்ஷன் ஆகாம இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்க கூடாது. ஏன்னா அந்த சூரியனுக்கு அப்புறம் 14ஆம் தேதி இங்க வந்துருவாரு. இவர் 6 கூடையவர்னு இப்பதான் சொன்னேன். இவ்வளவு டென்ஷன் இருந்தா கோவத்துல பேசி பிடுவீங்க, திட்டி பிடுவீங்க, அது பேசியே வம்பிழுத்துருவீங்க. பார்த்துக்கணும். ஏற்கனவே குரு 3ல இருக்காரு. ராசிநாதன் 3ல இருக்கக்கூடாது. தங்க நகை தொலையும் சொல்லும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு அடகு வைப்பீங்க அல்லது வாங்குவீங்க. ஒரு சொத்துனாலேயோ அல்லது குழந்தைனாலேயோ ஒரு மன வருத்தம் வரும். ஏன்னா ராசிக்கு 5ல செவ்வாய் போய் நீச்சம் ஆயிட்டாரு. யாருக்காவது 1ஆம் தேதி தரேன், 5ஆம் தேதி தரேன், 10ஆம் தேதி தரேன்னு சொன்னா உங்களால பணத்தை கொடுக்க முடியாது. சொத்து, செவ்வாய்னா சொத்து, சொத்து வித்த பணம் வராம கிடக்கும் அல்லது விற்கிறதுல பிரச்சனை இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. ஜெயிச்சு போடுவீங்க. அலைச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல தப்பிச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கணும்? அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சார் சனி அப்படின்னா பாதம்னு அர்த்தம். அப்ப நடைப்பயிற்சி செஞ்சா உங்களுடைய பிரெயின் நல்லா இருக்கும். புதன் அங்க நீச்சமா இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு வகைக்கு புதன் நீச்சமாகலாம். ஆனா அஷ்டமாதிபதி உச்சம் வேற. 6 கூடையவரும் 8 கூடையவரும் உங்க ராசியிலே இருக்கிறாங்க. அப்ப விபத்து நடக்காம பார்த்துக்கணும். மர்மஸ்தானங்கள்ல கவனமா இருக்கணும். தலைதான் ராசின்னா தலையை சொல்லுவோம். நம்ம லக்னம்னா தலையை சொல்லுவோம். இப்ப நம்ம லக்னத்தை போடலைன்னா ராசியை தலையில சொல்லுவோம். அது நீர் வீட்டுல இருக்கு. அப்ப தலை வலி வர்றது, தலை குத்துறது, கண்ணாடி மாத்துறது. ஏன்னா சூரியன் அங்க இருக்கு, சுக்கிரன் இருக்கு. சூரியனும் சுக்கிரனும் கண்ணாடிக்கு வருவாங்க. சந்திரன்னா இடது கண்ணு, சூரியன்னா வலது கண்ணு. அப்ப கண்ணுக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்கும். ராகு அங்க இருக்கு. உங்களை ஒரு இடத்துல உட்கார விடாது. ஏமாற்று கிரகம். பயந்துக்கிட்டு பணம் வேணுங்கிறதுக்காக தவறான வழியில தூண்டி விட்டுருவோம். அதுல கவனமா இருக்கணும். 3ஆம் இடம் நண்பர்கள். 7ஆம் இடமும் நண்பர்களுக்கு வரும். 3ஆம் இடம் தோழர்கள். தோளோடு தோல் நிக்கிறவன். காலைல தூங்கி வச்சுன்னா நமக்கு ஃபோன் பண்றவன். அவங்கனால நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸோ ஒரு விரைய செலவோ இருக்கு. இதெல்லாம் இருக்கு. என்ன சார் எல்லாமே இப்படி சொல்றீங்கன்னா, உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் சொல்றேன். இதுலெல்லாம் எச்சரிக்கை. ஜோதிடமே அதான் சார், வழிகாட்டுதல் தான். உங்க ஜாதகத்தையோ உங்க கிரகத்தையோ மாற்ற முடியாது. ஆனா வழிகாட்டுறது தான் ஜோதிடருடைய வேலை. எச்சரிக்கை பண்றது. டாக்டர்கிட்ட போறோம், வைத்தியம் பார்க்க போறோம்னா இந்த வைத்தியம், இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் எடுக்கிறோம், இது எதனால வந்தது, இன்னமும் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்னு சொல்றதுதான் டாக்டர் வேலை. அதே மாதிரிதான் ஜோசியரும். உங்களுடைய விதியை மாற்ற முடியாது நாங்க, உங்க ராசி கட்டத்தை மாற்ற முடியாது. ஆனா உங்க ஜாதகத்துல என்ன இருக்குங்கிறத எடுத்து சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ணி, இதுதான் இந்த ஜாதகம், இந்த நேரத்துல நமக்கு இப்படி இருக்க போகுது, நம்ம கவனமா இருக்கணும். விஷயம் அவ்வளவுதான். அதே மாதிரி 5ல என்னதான் இருந்தாலும், 5ல தேய்கோணத்துல செவ்வாய் இருக்கும்போது சொத்துனால பாதிப்பு ஏற்றாலும் அதே சொத்துனால உங்களுக்கு லாபம் உண்டு. செவ்வாய் தான் 9 கூடையவர், பாக்கியாதிபதினு சொல்றது. அப்பா ஸ்தானம், அப்பாவுக்குள்ள கிரகம். அப்ப அப்பா ஸ்தானத்துக்கான கிரகம் செவ்வாய் நீச்சமாகும் போது அப்பா உடம்ப பார்த்துக்கணும். சூரியன் உச்சம் ஆகக்கூடாது, அதுவும் வாக்கு ஸ்தானத்துல ஆகக்கூடாது. கண்ணு பல்லு இப்பதான் சொன்னேன், கவனம். அரசாங்க அதிகாரிகளை பகைச்சிக்க கூடாது. அரசு ஊழியர்களை, லேபரை பகைச்சிக்க கூடாது. ஏன்னா சனி ராசியில இருக்காரு. வேலைக்காரங்கனால மன வருத்தம் வரும். அடுத்து சூரியன் தான் 6 கூடையவர். கடன் வாங்கிடக்கூடாது, கடன் வாங்கின இடத்துல போய் நின்றக்கூடாது, கடன் கொடுத்தாலும் வராது. 3ஆம் இடம் தான் ஜாமீன் கையெழுத்து. அது சுக்கிரன் உச்சமா இருக்கு. யாருக்காவது ஜாமீன் பேசுறதுனாலையும் பஞ்சாயத்து, கையெழுத்து போடுறதுனாலையும் பஞ்சாயத்து. ராகு ஒரு ஆள் போதும், உங்களை எல்லா வகையிலையும் சிக்கல்ல மாட்டி விட்டுருவார். பேராசை, லஞ்ச பணம் ராகு அப்படின்னு சொல்றது. அப்போ உழைக்காம வரக்கூடிய எந்த பணத்து மேலையும் ஆசைப்படக்கூடாது. குருவை வேற ராகு பார்க்குது. உண்மையிலேயே குரு நல்லவரு, பெரும் புகழுக்கு அதிபதி. ராகு பெரும் பேராசைக்கு அதிபதி. அப்ப குருனா பணம், பேராசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. குருவை ராகு எப்பெல்லாம் எந்த ஜாதகத்துல பார்த்தாலும் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டா தவறான இடத்துல போய் நின்றுவீங்க. ஆக இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையா இருங்க. ஆனா உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ நிறைய மாற்றங்கள் வரும். அந்த நான் குரு பயிற்சி வீடியோவில் சொல்றேன். இந்த மாசம் எச்சரிக்கையா இருங்க. ஆனா அஷ்டமாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசியில உச்சமா இருந்தாலும் பாதகத்தை செஞ்சாலும் இந்த ஒரு கிரகமும் இந்த புதனும் இந்த 6 கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுது. எச்சரிக்கை. நல்லா வந்துடலாம். வழிபட வேண்டியது
ஒன்றும் இல்லை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகனுக்கு பாத யாத்திரை ஒரு வழிபாடு வச்சுக்குங்க. இந்த மாதம் கண்டிப்பாக பாத யாத்திரை போகிற மீன ராசிக்காரங்க அத்தனை பேருக்கு இந்த மாதம் வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் மீன ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாம், வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு படியாக முன்னேற போறீங்கிற நம்பிக்கையோடு இருங்க. உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஓம் நமச்சிவாய.